காதல் எவ்வளவு புனிதம் என்று உணர்த்தும் ஒரு அழகான தாத்தா பாட்டியின் உருக்கமான காதல் கதை. ஏன உங்க தோடு மேல எப்படி சாஞ்சிக்கிறது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியும் அமைதியும் தருதுன்னு. எனக்கு ஒரு சாவுண்டு வந்தா உங்க தோல் மேல சாஞ்சா மாதிரியே வரும்னு. அதுதாங்க என் கடைசி ஆசை. இந்த உலகத்துல எல்லாமே சாவத்தா போறோம். எனக்கு முன்னாடி நீ போயிட்டாக்கா நான் இந்த உலகத்துல எப்படிம்மா வாழ்வேன்? அதனால உனக்கு முன்னாடியே நான் உன் மடியில படுத்த மாதிரியே என் ஆயுசு பேணுன்னு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பேராசத்தா? நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா வாழ்ந்துட முடியுமாங்க? ஆசைய பாரு. சரி சரி, 2 பேருக்குள்ள ஏன் பிரச்சனை? சாவுண்டு வந்தா 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஒன்னாவே வாடட்டும். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதான்னு பாப்போம். கலவனுக்கும் கலவிக்கும் ரொமான்ஸ பாரு. சாக வேண்டிய வயசுல ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. பெரிய டைட்டானிக் காதலுது. சாவுல சாதனை படைக்க போறாங்க. ஆமா, மல்லிகை கடையில சாமானுக்கு பேப்பர் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வாங்க மாமா. உங்க மகனுக்கு வயல்ல வேலை இருக்கான், வரத்துக்கு நேரமாகும். அதனால நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க மாமா. சரிம்மா, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஏன வெறும் வயித்தோட போவாதீங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்க, அல்சர் வந்துடும். சாப்பிட்டுட்டு போங்க. ஏன் பையன் வரும்போது வாங்கிட்டு வந்தா என்ன, அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல பார்வதி, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமே சாப்பிடுறேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நெல்லு முட்டைக்கு உள்ள பணத்தை வாங்கி வைன்னு சொன்ன இன்னும் வாங்கி வைக்காம இருக்கியே. அப்படி என்ன சிந்தனையில இருக்க? ஒரு வேலை ஒழுங்கா சொன்னா அதை செய்யறியா? நீங்களே என் உயிரை வாங்கத்தான் வந்திருக்கீங்க. எங்க தான் கவனத்தை வச்சிருக்கியோ? என்ன, நான் சுத்தமா மறந்து போயிட்டேங்க. இன்னைக்கு காலைல தானே ஞாபகம் வந்துச்சு. இனிமேல நான் கரெக்டா வாங்கி வச்சிருந்தேங்க. எப்போ மறக்க மாட்டேன், இன்னைக்கு என்னண்டோ மறந்துட்டாங்க. இந்த ராஜாவின் மனசுல இந்த பார்வதி உன் நினப்பு தான். இந்த ராஜாவின் மனசுல. ஏடா நீங்க என்ன சின்ன குழந்தையா? ஒரு பேர புள்ளை எடுத்தாச்சு, வீட்டுல மருமக வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு பாட்டி இதெல்லாம் தேவையா? இன்னும் உங்க மனசுல என்ன சின்ன புள்ளன்னு தான் நினப்பா இருக்கா? வயசாமுன என்ன பார்வதி, எனக்கு நீ புள்ள, உனக்கு நான் புள்ள. நம்ம கடைசி வரல சந்தோஷமா இருந்துட்டு சாவணும் பார்வதி. அதுக்கு வயசு தடையாவே இருக்கக்கூடாது. ரொமான்ஸ பாரு. இந்த வயசான காலத்துல என் புருஷ என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறா. இந்த கிளக்கட்டைங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? உங்க 2 பேரையும் தனித்தனியே பிரிச்சாதான் சரி வரும். அதுக்கு ஒரு வழி பண்றேன் நானு. என் ஞாயிற்றுக்கிழமை தலையில என்ன தேய்ச்சி குளின்னா கேக்குறீங்களா? எங்க ஓடுறீங்க? நில்லுங்க நில்லுங்க. என்ன சின்ன பிள்ளையா நீங்க? பார்வதி, எனக்கு என்ன வேணா பார்வதி, என்னை விட்டுடு. நான் என்ன தேய்ச்சிக்க மாட்டேன் பார்வதி, என்னை கம்பல் பண்ணாத. உடம்பு ஃபுல்லா சூடு ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன தேய்ச்சிக்கங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. பாத்தி என்ன உங்க அப்பா அம்மா அடிக்கிற லூட்டிய? இந்த வயசுலயே சின்ன பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சு விளாடுறான்னு கொஞ்சமாவது வெக்க இருக்கா? வீட்டுல ஒரு வேலை 2 பேர் ஒழுங்கா பாக்குறது கிடையாது. மாமாட்ட வேலை சொன்னா அத்தையிட மூஞ்சி வாடி போயிடுது, அத்தை கிட்ட வேலை சொன்னா மாமாட மூஞ்சி வாடி போயிடுது. இவங்க 2 பேரும் என்ன சமாளிக்கவே முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. என்ன பண்றது? இந்த வயசுல கொஞ்சம் கூட வெக்கல்லாம ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காது. இதெல்லாம் அவங்களா பார்த்து திரும்பினு நம்ம என்னத்த சொல்றது? நல்ல வேலை வீட்டை முன்னாடியே உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்க. இல்லன்னா வீட்டையும் அவங்க அம்மா பேர்லயே கொடுத்துருப்பாரு. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எங்க அப்பா ஈட்டியும் புட்டியும் ஏதாவது பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டை நான் அப்பவே என் பேர்ல மாத்திக்கிட்டேன். நாளைக்கு பாம்பேல இருந்து என் தம்பி ஊருக்கு ஓடானா, அவன் ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு அப்ப நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். வாடா தம்பி, நல்லா இருக்கிய? ஏன் பிள்ளைய விட்டுட்டு ஒய்ஃபை மட்டும் அழைச்சிட்டு வந்திருக்க? ஏன் பிள்ளைய அழைச்சிட்டு வரல? அது ஒன்றும் இல்லைண்ணா, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வீட்டுல வேலை கறிட்ட விட்டுட்டு வந்துருக்கேன். 2 நாள்ல கிளம்பி போயிடுவோமே. நீ எப்படி நல்லா இருக்கிய? வீட்டுல அண்ணிலாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மாலாம் அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? எதை இருக்கண்டா தம்பி, உனக்கு என்ன? நீ படிச்சுட்டு நல்ல வேலையில பாம்பேல செட்டில் ஆயிட்ட. நான் இந்த கிராமத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா தான் நான் சொல்லவே வேணாம், அவங்க அடிக்கிற லூட்டிய தாங்கவே முடியல. என்னமோ புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி கொஞ்சிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் கிடக்குறாங்க. என் மனைவி விட அவங்கள பார்த்து ரொம்ப காண்டாகிட்டே கிடக்குறான். இந்த வயசான காலத்துல அடங்கி உடங்கி ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு வழி பண்ணுடா தம்பி. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னப்பா, அம்மாக்கு கிச்சன் ஹெல்ப் பண்றீங்களா? ரொம்ப அம்மா மேல பாசமா இருக்கீங்க புள்ள. வாரவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பிள்ளைய அழைச்சிட்டு வரலையா? உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டு. இந்த அம்மாவை பார்க்க வரத்துக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆகுதாப்பா? இறையில வந்துட்டு போலாம்ல, எங்களையே மறந்துட்ட. பேர பிள்ளை எங்க அழைச்சிட்டு வரலையா?
இல்லப்பா புள்ளி அழைச்சிட்டு வரல, அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதனால விட்டுட்டு வந்துட்டான். இன்னும் 2 நாள்ல கிளம்பி போயிடுவோம். அண்ணா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் தம்பி ஊர்லேருந்து வந்துட்டான், நான் உங்க காசை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருனேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். பார்வதி, அல்வா வாங்கிட்டு வந்திருக்கம்மா, உனக்கு அல்வாண்டா ரொம்ப பிடிக்கும்ல, எடுத்து சாப்பிடுமா. ஏண்ணே என்னண்ணே அல்வாலாம் வாங்கிட்டு வந்து ரகசியமா கொடுக்குறீங்க? என்னென்ன விஷயம்? எதுக்காக திடீர்னு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நேற்று பையன் ஊர்லேருந்து வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்திருந்தா, எல்லாமே சாப்பிட்டோம். உனக்குன்னு வச்சிருந்த பங்கை உன் பேரன் கட்டான்னு எடுத்து கொடுத்துட்ட. உனக்கு அல்வாண்டா ரொம்ப பிடிக்குன்னுட்டு எனக்கு தான் கல்யாண நாள்மா தெரியுமே, எப்போ பார்த்தாலும் அல்வா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நேற்று எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு நீ மட்டும் வெறிக்கைய பார்த்துக்கிட்டே இருந்த, என் மனசு கேட்கல, அதான் நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த சாப்பிடு. வேணாண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, புல்லு உங்களுக்கு கொடுங்க. எனக்கு வேணாண்ணே, புல்லு சாப்பிட்டா போதும்ண்ணே. பார்வதி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நாம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரே கிளாஸ்ல ஒன்னாவே படிச்சு வளர்ந்தோம். உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. உனக்கு அல்வாண்டா அவ்வளோ உயிர். ஏண்ணே பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? அப்புறம் எனக்கு அழுவியா வரண்ணே. இதை நீ முழுசா சாப்பிடுன்னு அதை நான் ரசிக்கணும். சாப்பிடுமா. வேணாண்ணே போன வெக்கமா இருக்கு. பிள்ளைங்க யாராவது பாத்துட போறாண்ணே. இன்னும் நீங்க சின்ன பிள்ளைக்கனமாவே இருக்கீங்க. பாத்தியாடா தம்பி, இவங்க அடிக்கிற லூட்டிய பிள்ளைகள்ல கூட கொடுக்காம திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு மட்டும் கொடுக்கறாரு. இவங்க 2 பேரையும் ஒன்னா வச்சா சரி வராது, தனித்தனியே பிரிச்சு வச்சா தான் சரியா வரும். அதனால அப்பா அம்மா 2 பேர்ல ஒரு ஆளை நீ அழைச்சிட்டு போயிடு, ஒரு ஆளை நான் வச்சுக்கிறேன். அப்பதான் இவங்க ஒழுங்கா இருப்பாங்க. ஆமாண்ணே, நீ சொல்றதும் சரிதானே. நான் ஊருக்கு போகும்போது ஒருத்தவங்க அழைச்சிட்டு போயிடுறேன்னு கூட. இங்கேயே பேச வேணாம், அவங்க திருட போறானே, வாங்க உள்ள போவோம். என்ன எனக்கு ஒரு ஐடியாண்ணே, நம்ம ஊருக்கு போகும்போது அத்தையை கூட அழைச்சிட்டு போயிடுவோங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் வேலைக்கு போறோம், நம்ம வீட்டுல உள்ள வேலைக்காரிய ஒழுங்கா வரதில்ல, புள்ளையும் பார்த்துக்கின்னு சமைக்கணும். அதனால அத்தையை நம்ம அழைச்சிட்டு போனாக்க கொஞ்சம் வசதியா இருக்குங்க. ஆமா தம்பி, உன் ஒய்ஃபு சொல்றது சரிதான். நீ அம்மாவை கூட அழைச்சிட்டு போயிடு. ஏன்னா நீங்க 2 பேரும் வெளியில போற ஆளுன்னு வெளி வேலையெல்லாம் பாத்துக்குவீங்க. டிபிக்கு தான் ஆள் தேவைப்படும். ஆனா எனக்கு வெளி வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும். ரேஷன் கடைக்கு போறதுக்கு, மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு. வீட்டை என் பொன்னாடி பாத்துக்குவா. அதனால அப்பா இங்க இருக்கட்டும், நீ போகும்போது அம்மாவை கூட அழைச்சிட்டு போயிடு தம்பி. ஆமாண்ணா, நீ சொல்றது சரிதானே. எங்களுக்கு ஜாமான்லாம் ஆன்லைன்லயே வந்துடுது, அதனால வெளியில வேலை இருக்காது. உனக்கு தான் வெளியில வேலை இருக்கும், நீ அப்பாவை வச்சுக்க, நான் அம்மாவை அழைச்சிட்டு போயிடுவேன். அண்ணி, நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா அடிக்கிற லூட்டி என்னால தாங்க முடியல. எப்படா பிரிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ஆனா நீங்க இப்ப போகும்போது அத்தைய கூப்பிட்டீங்கண்டா, மாமா அத்தைய விட மாட்டாரு. அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணித்தான் அத்தைய அழைச்சிட்டு போனேன். அது எப்படின்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. ஆமா பிரியா, நீ சொல்றதும் சரிதான். எப்படி 2 பேரையும் தனியா பிரிச்சு அழைச்சிட்டு போடுவேன்னு தெரியலையே. இல்லைன்னா அப்பாவும் விட மாட்டாரு, அம்மாவும் போக மாட்டாங்க. என்ன செய்யலாம்? அண்ணா, அதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குண்ணா. நாங்க 2 பேரும் இப்போ பாம்பேக்கு போயிடுறோம். அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இங்க போனா, அப்பா அம்மாட்ட போய் உங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லை, உங்க நினப்பாவே இருக்கிறான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூட பாம்பேக்கு அனுப்பி வச்சிடுதேன். அப்பாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுங்க. தம்பி, நல்ல ஐடியா, நீ சொல்றது கரெக்டு தான். அப்படி செஞ்சாதான் அவங்க வழிக்கு வருவாங்க. சரி, நல்லபடியா ஊருக்கு போ. உன் ஃப்ரெண்டு வரும்போது எனக்கு ஃபோன் அடி. அதுக்கு தோணா மாதிரி அம்மாவை ரெடி பண்ணி உன் ஃப்ரெண்டு கூட பாம்பேக்கு அனுப்பி வச்சிடறேன். அப்பா அம்மா நாங்க 2 பேரும் பாம்பேக்கு போறோம், போயிட்டு வரோம். உடம்பு நல்லபடியே பார்த்துங்க, போய் ஃபோன் அடிக்கிறோம். என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? இடையிடையில வந்து இந்த அப்பா அம்மாவை பார்த்துட்டு போங்கப்பா, அப்படியே இருந்துடாதீங்க. ஏன்னு அப்படி ரொம்ப சோகமா மரத்துல சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பண்ணுது? உடம்புக்கு ஏதாவது பண்ணதா? உண்மை இல்ல பார்வதி, இவ்வளவு வருஷமா சந்தோஷமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டோம். இப்ப 2 நாளா என் மனசுல ஏதோ உனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி என் உள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா. ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க, என்னன்னாச்சு உங்களுக்கு? நம்ம என்னங்க சந்தோஷமா தானே இருக்கிறோம். நம்மளுக்கு 2 மகனுங்க இருக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம இன்னும் 100 வயசு வரல சந்தோஷமா இருப்போங்க. அதையே நினைச்சு கவலைப்படாதீங்க. உனக்கு உடம்புலாம் நல்லா இருக்குல்லம்மா, ஒண்ணுமே செய்யல. உனக்கு ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுமா. என் உடம்ப பாத்துக்கண்டு உங்க உடம்ப நீங்க சரியாவே பாத்துக்கிறது இல்ல. இங்க முன்னாடி உங்க உடம்பு நல்லா பாத்துக்கங்க. நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன். அத்தை மாமா அவங்க 2 பேரும் உங்க மகன் கூப்பிடுறாரு. அப்பா அம்மா, பாம்பேல உங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லையா? தம்பி ஊருக்கு வரும்போது புள்ளைய விட்டுட்டு வந்ததுனால அவன் பாட்டின்னு ரொம்ப அழுத்துக்கிட்டே இருக்கிறானா. ராத்திரிலாம் தூக்கி போடுதான். தூக்கத்துல பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறானா.
அதனால பாட்டியை பார்க்கணும் ரொம்ப ஏகிக்கிட்ட இருக்கிறான். அங்க டாக்டர் பாட்டியை அழைச்சிட்டு வந்து பிள்ளைகிட்ட காட்டுங்க, அப்பதான் புள்ள சரியாகும்னு சொல்லி இருக்கிறாரு. அம்மா அதெல்லாம் நீங்க உடனே பாம்பேக்கு போகணுமா? அன்னைக்கு என்ன ஆச்சு இது தெரியலையே, என்ன நினைச்சு ஏங்கிக்கிட்ட இருக்கிறான் போல இருக்கே. உடனே கிளம்புனுங்க, வாங்க போவோம். அடடா என்னப்பா சொல்ற, பேரனுக்கு உடம்பு சரியில்லையா? கிளம்பு, நம்ம 2 பேரும் கிளம்பி உடனே போய் பேரனை பார்ப்போம். நம்ம பேரப்புல நம்மளை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிருக்கிறான் போல இருக்கு. அப்பா இல்லப்பா, நீங்க போவேனாப்பா, அம்மா மட்டும் போட்டப்பா. அவன் பாட்டி பாட்டின்னு தான் ரொம்ப அழுவுறானா. இந்த ஒரு இடம் விற்கின்னு சொல்லியிருந்தான்லப்பா, அதுக்கு கையெழுத்தெல்லாம் போடணும்ப்பா. நாளைக்கு இடத்த பார்க்க ஆட்கள்லாம் வருவாங்க. அதனால நீங்க போவேனாப்பா. ஏன்பா என்னப்பா சொல்ற, எப்படிப்பா அம்மாவை மட்டும் தனியா அனுப்புறது? இந்த வயசான காலத்துல அவ எப்படிப்பா தனியா போவா? அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. தம்பியோட ஃப்ரெண்டு இன்னைக்கு சாயங்காலம் பாம்பேக்கு கிளம்பி போறான். தம்பி எனக்கு ஃபோன் பண்ணா, என் ஃப்ரெண்டு கூட எங்க அம்மா அனுப்பி வையின்ட்டு. ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு அம்மா வந்துருவாங்கப்பா. ஏன்பா ராஜா, நானும் சேர்ந்து போறேனாப்பா. நீ இடம் விற்கிற விஷயத்த பிறகு பாத்துக்கலாம்ல. அப்பா என்னப்பா சூழ்நிலையை புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஒரு புள்ள உடம்பு சரியில்லாம இருக்க அம்மா ஒன்னு அனுப்புவீங்கன்னு சொல்ற. இப்போ சேர்ந்துக்கிட்டு போண்டு இருக்கீங்களே, ஒரு 4 நாள் உங்களால அம்மா பிரிஞ்சு இருக்க முடியாது. வீட்டுல முக்கியமா டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுன்னு நீங்க இங்க இருந்தா கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு புள்ளைக்கு இந்த உதவி கூட செய்ய மாட்டீங்களா? என்னப்பா நீங்க? சரிங்க, புள்ள சொல்றது கேளுங்க. அவசியம் நீங்க இருக்கிறேன்னு சொல்லுது. நான் மட்டும் பாம்பேக்கு அந்த தம்பி கூட போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன்னு, கவலைப்படாதீங்க. பார்வதி, என்னை விட்டுட்டு மொதவா நீ பௌரவமா போற பார்வதி. எனக்கு கொஞ்ச நாளாவே மனசுல ஏதோ பட்டு தட்டு இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது. உடம்பு பாத்துக்கமா, பத்திரமா. அடிக்கடி எனக்கு ஃபோன் போடு, சீக்கிரம் வந்துடுமா. என்ன பண்றது, பேர புள்ள உடம்பு முக்கியமாயிடுச்சே. இல்லைன்னா நான் உன்னை இப்படி தனியா விட மாட்டேன் நானு. உடம்ப பாத்துக்கன்னு, வேலைக்கு கரெக்டா சாப்பிடுங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா எடுத்து சாப்பிடுங்க. கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு ஒரு 2-3 நாள்ல திரும்பி வந்துருவேன்னு. உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்க. ஏன்பா ராஜா, அந்த பாம்பேக்கு போற தம்பி எங்கிருந்து போறாரு? வா, அந்த பையனை பார்த்து பார்வதி இப்ப எங்க விட்டுட்டு ஓடுவோம். ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போக சொல்லுவோம். அம்மாவை நான் அழைச்சிட்டு போறோம்ப்பா. அவர் கும்பகோணத்துல இருந்து போறாரு. எனக்கு கும்பகோணத்தை வேலை இருக்கு. அப்படியே அம்மாவை ஒட்டி ஏத்தி விட்டுட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரோம்ப்பா. நீங்க வீட்டுல இருங்க. இன்னைக்கு நம்ம இடத்த அளவு எடுக்கிறதுக்காக ஆள் வரண்டு சொல்லுச்சு. அவங்க வந்துட்டு வீட்டுல யாரும் இல்லைன்ட்டு போயிட்டாக்கா திரும்பி வரமாட்டாங்க. அதனால நீங்க வீட்டுல இருங்க, நான் போய் அம்மாவை விட்டுட்டு வந்துடுறேன். பார்வதி பார்த்து போயிட்டு வாமா. அடிக்கடி ஃபோன் பண்ணுமா. வேலைக்கு கரெக்டா சாப்பிடுமா. சரிங்க, நான் போயிட்டு வரேன்னு. உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. அண்ணாத்த எப்படியே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லபடியா வந்தீங்களா? என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? நான் நல்லா இருக்கிறோமா, நீ நல்லா இருக்கியா? என்னம்மா ட்ரெஸ் இது? உடம்ப கட்டிக்காம ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. என் பேர நல்லா இருக்கிறானா? அத்தை, என்ன அத்தை இதை சொல்றீங்க? அத்தை, இது கிராமம் இல்ல, சிட்டி அத்தை, பாம்பே. இங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கினேன். இதான் மாடல் ட்ரெஸ் அத்தை. பேரனுக்கு நேத்து வரல உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. பாட்டின்னு புலம்பிக்கிட்டா இருந்தா. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேங்கிறா, உங்க நினப்பாவே இருக்கிறா. நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம். என் பேராண்டி, பாட்டியை தெரிக்கிட்டே இருந்தியா ராஜா? பாட்டி மேல அவ்வளவு பாசமாமா? என்ன பண்றதுமா, உங்க அப்பா தான் பாம்பையோட வந்துட்டாரு. நீ என்னாவது பாட்டின்ல இவ்வளவு பாசமா இருக்கிறியே. பாட்டி வந்துட்ட ராஜா, இனிமேல் பயப்படக்கூடாது. அப்பா, வயல்ல காவல் கேட்கிறவன் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா. நேற்று ராத்திரிலாம் வயல்ல வந்து மாடு மேஞ்சி வயலையே நாஸ்தம் பண்ணிடுச்சு. அதனால ஒரு 2 நாளைக்கு நீங்க வயல்ல படுத்துங்கப்பா. அவ வந்த பிறகு வீட்டுக்கு வந்துடலாம்ப்பா. அப்படியே ராஜா, நான் படுத்துக்கிறேன்ப்பா. என்ன கொசத்துள்ளத்தை தாங்க முடியாது. சரி, என்ன பண்றது? வேலைக்காரன் லீவ் போட்டு நம்ம தான் பத்திரமா பாத்துக்கினேன். மேனாயா, ரேஷன்ல வர அரிசி குடுக்கறானே, அப்படியே சீனியை சேர்த்து வாங்கிக்கின. கரண்ட் பில்லு வர கட்டுன, அதையும் போய் கட்டிடுங்க. சாயங்காலம் பையனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு ஸ்கூலுக்கு வர போனேன். வேலை நிறைய நடக்குமாமா. சரிம்மா, கட்டிடுறோம்மா. நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம்மா. ஏமா பார்வதி ஃபோன் அடிச்சாலாமா? நல்லா இருக்காளா? ஏதாவது சொன்னாலாமா? ஆமா, அப்பதானே போய் 4 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? அவங்களே உடம்பு சரியில்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க பிள்ளைக்கு. இப்போ நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அத்தை, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் பிள்ளைய பாத்துங்க அத்தை. அப்படியே புள்ளையோட துணிலாம் இருக்கு, அதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கணும் அத்தை. அப்படியே உங்க மகா ஃப்ரெண்டு சட்டெல்லாம் இருக்கு, அது சேர்த்து துவைச்சிருங்க அத்தை. எனக்கு டைமே கிடைக்கல அத்தை. அப்படியாமா?
சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா. துணியை துவைச்சிடுறேம்மா. பார்வதி, எங்க பார்வதி போன என்ன விட்டுட்டு? பாக்குற இடமெல்லாம் ஓ நினப்பாவே இருக்கு பார்வதி. 2 நாள்ல திரும்பி வாரேன்னு சொன்ன 10 நாள் ஆயிடுச்சு. எப்பமா வருவ நீனு? சீக்கிரம் வந்துடுமா, எனக்கு நரக வாழ்க்கையா இருக்கு. அம்மா, நாங்க 2 பேரும் படம் பார்க்க போறோம், வரத்துக்கு லேட்டாவோ. நீங்க பிள்ளைய பார்த்துதானே, சமைக்க வேணாம். நாங்க வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம்மா. அப்படியாப்பா? சரி சரி போயிட்டு வாங்க. புள்ளைய நான் பாத்துக்கிறேன். ரவி, எனக்கு சுகர் மாத்திரையும் பிரஷர் மாத்திரையும் வாங்கிட்டு வாப்பா. சரியா போயிடுச்சு, மயக்கமா வந்துகிட்டு இருக்கு. அப்படியாம்மா? சரி சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா, படம் பாத்துட்டீங்களாமா? சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அத்தை சாரி அத்தை, நீங்க வீட்டு இருக்கிறத நானும் உங்க மவன சுத்தமா மறந்துட்டோம். எப்பவுமே படம் பார்த்துட்டு வர மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், சுத்தமா மறந்துட்டோம். அந்த ஃப்ரிட்ஜில் பிரெட் இருக்கு அத்தை, அதை வச்சுக்கிட்டு சாப்பிடுதேன். ஏமா, எனக்கு பிரெட் சாப்பிட்டா ஒத்துக்காதுமா, நெஞ்சு அரைக்கும். நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறேம்மா. அத்தை என்ன அத்தை இது? அதெல்லாம் உங்க கிராமத்து பிரெட் தான் நெஞ்சு அரைக்கும். இது பாம்பேல உள்ள பிரெட், சாப்பிட்டு பாருங்க, அதெல்லாம் ஒன்னும் செய்யாது. இதெல்லாம் பழவிக்கணும் அத்தை. ஏமா, சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரையும் கேட்ட, அதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? அதான் சொன்னேன் அத்தை, நீங்க இருக்கிறதே நான் 2 பேரும் மறந்துட்டேன்ட்டு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாட்டி பரவாயில்ல, நாளைக்கு வாங்கிட்டு வரோம் சாப்பிடுங்க. பிரியா, இன்னைக்கு ராத்திரி ரெடி ஆயிரு, நம்ம சினிமாவுக்கு போவோம். அஜித்தோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விடாமுயற்சி, போய் பார்ப்போம். அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. ஜாலி, சினிமாவுக்கு போறோம். தம்பி ராஜா, எனக்கு தலையை ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வயல்ல போய் படுக்கலப்பா. வேற யாராவது ஆள் இருந்தா பாருப்பா, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த வீ படுத்துக்கையப்பா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? காலையிலேருந்து சரியான வேலைப்பா எனக்கு. இன்னைக்கு ராத்திரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. உங்களுக்கு நான் தலைவலி டேப்லெட் எடுத்தேன், அதை போட்டுக்கிட்டு போங்கப்பா, தலைவலி விட்டுடும். ராஜா, சரிப்பா. பார்வதிட்ட பேசணும் போல இருக்குப்பா, கொஞ்சம் ஃபோன் பண்ணி தெரியாப்பா, நான் பேசுறேன். பார்வதி, எப்படிமா இருக்குடா? நல்லா இருக்கியாமா? ஏன்னு நீங்க நல்லா இருக்கீங்களாங்க? உங்க குரல் கேட்ட உடனே தானே எனக்கு உயிரே வருது. போய் 1 மாசம் ஆச்சுமா. 2-3 நாள்ல திரும்பி வரேன்னு சொன்ன, இது வரல, நீ வரவே இல்லையம்மா. எனக்கு மட்டும் நீங்க இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு. சாப்பிட்டியாமா நீனு? என்னம்மா சாப்பிட்ட? நான் இங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறேங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? பார்வதி, நீ இல்லாம என் நாளைக்கு இருக்க முடியலம்மா. எதை பார்த்தாலும் உன் நினப்பாவே இருக்குமா. 2-3 நாள்னு சொன்னாங்க, இத்தனை நாள் ஆச்சு. நீ பையன்ட்டு சொல்லிட்டு கிளம்பி உடனே வாமா, இல்லைன்னா நான் அங்கே உன்கிட்ட வந்துடுறேம்மா. நானும் என் பையன் தான் சொன்னேன், ஊருக்கு போகணும்பான்ட்டு. முக்கியமான வேலையில இருக்கான், அப்புறம் அழைச்சிட்டு போன்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் எப்படியாவது சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன்னு, கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. நான் ஒன்னா ராஜா பேசுறேன். இனிமேல் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஃபோன் அடிச்சு கொடுக்கண்டா, அடிச்சு கொடுக்க வேணாம். ஏண்டா அவங்க 2 பேரும் ஃபோன்லயே பேசிக்கிட்டு ஒன்னா சேர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கொடுக்க வேணாம். அப்படி அம்மா ஃபோன் அடிச்சு கேட்டாக்கா, அண்ணன்ற மொபைல் வீணா போயிடுச்சு, அவர் புதுசா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபோன் அடிச்சு தரேன்னு சொல்லி அவங்கள சமாளி. நானும் அப்பா கேட்டாருன்னு அதே மாதிரி சொல்லி சமாளிக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நாளா வீட்டுல நிம்மதியா இருக்கிறோம். ஏதோ வீட்டு வேலையெல்லாம் அப்பா செய்யறாரு. அட பாவியலா, பெத்த அப்பாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷமாடா? இதுக்கு தான் போய் சொல்லி என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு போனீங்களா பாம்பேக்கு? இனிமேல் உங்க கூட இருந்தாக்கா எங்களை சாவடிச்சு போட்டுருவீங்க. நான் என் பார்வதியை தேடி நானே பாம்பேக்கு போறேன். எங்க 2 பேரும் நீங்க திருப்பி ஒண்ணு சேர்க்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் உடனே கிளம்புறேன் பாம்பேக்கு. அம்மா பார்வதி, நீ பாம்பேல எவ்வளோமா கஷ்டப்படுறேன்னு தெரியலையம்மா. உன்னை என்னாண்டு கொடுமை பண்றாங்கன்னு தெரியலையே. வேற எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுனேன். கடைசியில் உன்னை விட அடிமை மாதிரி ஆக்கிட்டாங்களே. இது வரமா. பாம்பேக்கு அப்படி இப்படின்னு ரயில பிடிச்சி வந்தாச்சு. புது இடமாவா இருக்கு, புது மனுஷனுங்களா இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்கறது? சார், இது என் ஒய்ஃபு சார், பார்வதி சார். இவங்களை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார்? வயசானவங்க சார். क्या बोल रहे? हिंदी नहीं मालूम? हिंदी में बोलो, क्या बोल रहे? समझे में नहीं आते? सर, ये பொண்டாட்டி பார்வதி சார், பார்வதி. नहीं मालूम है, जाओ. இது உள்ள பாஷையும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தமிழும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. யார்கிட்ட போய் பேசுறது, எப்படி கேட்கறது? பெத்த பிள்ளைங்களே பெத்த அம்மாவை ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா கண்டுபிடிப்பேன் என் பார்வதி எப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியலையே. அம்மா, என் பார்வதி என் மனைவிமா, பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க பாருங்கம்மா, என் மனைவிமா. அது What? Speak English. I don't know what you say. என் ஒய்ஃபு
பார்வதி பார்வதி பார்த்துருக்கீங்களா? என் ஒய்ஃபுமா, ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா, யாராவது அவங்கள பார்க்கணுமா, காப்பாற்றணுமா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த பாம்பேல நான் எங்கே போய் தேடுவேன்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். அம்மா பார்வதி, நீ எங்கம்மா இருக்கிற? உன்னை இந்த ஜென்மத்தில் நான் பார்ப்பேனா பார்க்க முடியாதாம்மா, தெரியலையேம்மா. அத்தை, பிள்ளைக்கு பால் சரியா போயிடுச்சு. அதனால பக்கத்து தெருவுல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல நான் ஒரு பில்லு கொடுத்துருக்கேன். அப்படியே பாலையும் வாங்கிக்கிட்டு அந்த பில்லுல உள்ள சாமானையும் வாங்கிட்டு வாங்க அத்தை. சரிம்மா, வாங்கிட்டு வரேம்மா. ஏம்மா, தம்பிகிட்ட சொல்லி என்ன ஊருக்கு அழைச்சிட்டு போய் விட சொல்லுமா. என் கனவுல பார்க்கணும் போல இருக்குமா. அத்தை, என்ன அத்தை, ஒரு வேலை சொன்னாக்கா உடனே ஊருன்னு ஆரம்பிச்சிடுவீங்களே. புள்ள பசியோட இருக்கான், பால் வாங்கிட்டு வாங்க அத்தை. ஊருக்கு தானே போறீங்க, போய்க்கலாம். பெண்ண அவசரம். உங்க கணவர் எங்கேயும் பேர மாட்டாரு. பார்வதி, எங்கம்மா இருக்கிற? தெருவா அலைஞ்சி காலெல்லாம் வலிக்குதுமா. எப்போம்மா நான் உன்னை பார்ப்பேன்? ஊருக்கு அழைச்சிட்டு போண்டாக்க கேட்க மாட்டேன்னு போல, எப்பத்தான் அழைச்சிட்டு போவோன்னு தெரியலையே. எவ்வளோ நாளைக்கு இங்கே கடந்து கஷ்டப்படுறதுன்னு தெரியலையே. என் கணவர் ஒழுங்கா சாப்பிட்டாரா, ஒழுங்கா மருந்து மாத்திரை சாப்பிடலான்னு கூட தெரியலையே. என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு. யாரோ கார்ல அடிபட்ட மாதிரி தெரியுதே, யாருன்னு தெரியலையே. எல்லா கூட்டமா இருந்து வேடிக்கை பார்க்கறேன்னு யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க. யார் அது? என்னாச்சு உங்களுக்கு? என் ராஜாவை யாருன்னு இப்படி அடிச்சு போட்டது? ஒரே ரத்தமா ஊத்துதே. என் ராஜா, எப்போ பண்ணீங்க வந்து நீனு? என் கையில போட்டோவை வச்சுக்கிட்டு எங்கேயும் அலைஞ்சிட்டு வந்திருக்க போல இருக்கே. இந்த பாவிக்கு தெரியலையே. பெத்து பிள்ளைங்களே நம்மள கொண்டுட்டாங்களேனே. எங்கெங்கன்னு தெரிய அலைஞ்சிங்க, எப்படிங்க கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியலையே. ஒரு ரத்தமா ஊத்துதே. என் ராஜாவே, யாருங்க உங்களை அடிச்சது? நெஞ்ச வலிக்குது. ஆ, சரி சரி, 2 பேருக்குள்ள ஏன் பிரச்சனை? சாவுண்டு வந்தா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒன்னாவே வாடட்டும். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம்.